சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? பப்பட் பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் ரெடின்னு அந்த அவங்க சொன்ன லாங்குவேஜில் சொல்லுங்கள். எப்படி சொல்வீங்க? ரெடி ஆகிட்டீங்கன்னா எப்படி சொல்வீங்க? கண்ணை மூடி சொல்லணும். கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் எல்லாரும். ஓகே, சூப்பர். ரெடியாக இருக்கீங்க அப்படி தானே? சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கீங்க அப்படி தானே? ஓகே, கண்ணை திறந்துங்க பார்ப்போமா? ரெடியா? ஓகே, சூப்பர். நம்ம இப்போ பப்பட் பார்ப்போம். ஓகே, ஏய் பிள்ளைங்களா, சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எதுக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அண்ணா, அந்த பச்சை சட்டை இருக்கா பாரு, கவலையா இருக்கா? அண்ணா, அந்த பைய அவன்தான். நானும் சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு தெரியுமா? பிள்ளைங்களா, நானும் சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு தெரியுமா? நான் ஜாலியா வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கேனே, உங்களை மாதிரி விபிஎஸ்க்கு வரலையே. நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களை மாதிரி நான் விபிஎஸ்க்கு போகல. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னைய விபிஎஸ்க்கு போன்னு சொல்கிறாங்க. அது கெட்ட பழக்கம் தானே? அப்பா அம்மா பேசுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தானே நல்ல பழக்கம். கீழ்ப்படியக்கூடாது தானே? கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியக்கூடாது அப்படி தானே? கீழ்ப்படியணுமா? எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுப்பா. இந்த பாஸ்டரோ கீஸ்டரோ வருவாராமல்ல, அவரு ஏசப்பா பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி, எனக்கு கீழ்ப்படி, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சூப்பர் பாய் தானே? கீழ்ப்படியணுமா? ஆனால் எனக்கு அது பிடிக்காதே. அப்பாவை எதிர்த்து பேசுவேனே, அம்மாவை எதிர்த்து பேசுவேனே, அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு கூட என்னை விபிஎஸ்க்கு போன்னு சொன்னாங்க. நான் போக மாட்டேன்னு கீழ்ப்படியாம ஓடியாந்துட்டேன். நான் ஜாலியா விளையாட போறேன். ஹே 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 ஹே. டேய் சாணே, எங்கடா இருக்க? டேய், நீ எங்கடா இருக்க? இந்த சாண பையன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டேங்கான். ஏன் கீழ்ப்படியே மாட்டேங்கான். ஊர்ல எல்லா பக்கமும் வம்பெழுத்துட்டு வந்துட்டான். அவனா எங்கே பாத்தீங்களா பிள்ளைகளா? எங்க பார்க்கலையா? ஐயோ, அவன் எங்க போனான்னு தெரியலையே. அவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க. எங்க கீழே நிக்க? அவனை எவ்வளவோ சொன்னேன். நீங்களாம் எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அப்படிதானே? உங்க பெற்றோருக்கு தான் நீங்க கீழ்படுத்தீங்கல்ல. ஆனா இந்த சாணு ஒரு பேச்ச கேட்கவே மாட்டேங்க. அவனை எவ்வளவு சொன்னேன், அவன் கேட்கவே மாட்டேங்க. நீங்க கொஞ்சம் அவனை பாத்தீங்கன்னா சொல்லுவீங்களா? ஐயோ, அந்த அண்ணாச்சி வேற வராரு. அவர் வேற சாண தேடுதாரு. பார்த்தா அடிப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஐயோ, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த சும்மானிக்கு அண்ணாச்ச போயிட்டு அந்த பாருங்க காக்கான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டான். அதனால அந்த ஐயா இப்போ சாண தேடிட்டு இருக்காரு. நீங்க யாராவது சாண பாத்தீங்கன்னா சொல்லுங்கண்ணே. பெரியவங்களா, கொஞ்சம் அந்த சாணத்தை போய் பார்த்தா பெற்றோர்களுக்கு கீழ்படிங்க, அம்மா அப்பாக்கெல்லாம் கீழ்படிங்கன்னு கொஞ்சம் நல்ல பத்தி சொல்லுங்க, சரிங்களா? அவன் எங்க போனானே தெரியலையே. நான் அவனை தேடி பார்த்துட்டு. அக்கா, நீங்க சாண பாத்தீங்களா? அண்ணே, நீங்க சாண பாத்தீங்களா? பாஸ்டர், நீங்க சாண பாத்தீங்களா?
தூக்கி மேல போடு. ஐயோ, நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டும் போல் இருக்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம தாவி தாவி வந்து காட்டுக்குள்ள வந்துட்டும் போல் இருக்க. ஐயோ, அம்மா, பாம்பு நம்மள விரட்டுது. ஐயோ, அம்மா, ஓ, அம்மா, ஓ, ஓ, அம்மா. அம்மாடி, பாம்பு என்னை விரட்டி கொத்த வந்துட்டு. அம்மாடி, நான் ஒழுங்கா விபிஎஸ்க்கு போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம வந்ததுனால பாம்பு என்ன கொத்த வந்துட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம வந்துட்டேனே. பேராண்டி, பேராண்டி, ஜான், ஜான், இங்க இருக்க? ஜான், ஜான், நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன், இங்க இருக்கேன். ஜான், ஜான், தாத்தா சொல்லுங்க. ஜான், எல்லா பக்கம் உன் மேல கம்ப்ளைண்டா இருக்குது. நான் தான் சூப்பர் பையன் ஆச்சே, கம்ப்ளைண்ட் ஒன்றும் வராத. இல்ல ஜான், நீ போய் சொல்ற. ஃபுல்லா உன் மேல கம்ப்ளைண்டா இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? நான் அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா கீழ்ப்படிவேனா? என் பிள்ளைங்க அப்படிதானே? ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிவேமில்ல. ரோட்ல போனா கம்ப்ளைண்ட், டீச்சர்ஸ்ல கம்ப்ளைண்ட், பாஸ்டர்ட்ட கம்ப்ளைண்ட், மளிகை கடைக்கு போனாலும் அவனும் கம்ப்ளைண்ட் பண்றான். உன்னை அடிக்கிற வேற சொல்லியிருக்கிறான். அது அந்த பையன் போய் சொல்லியிருப்பான், கோல் முட்டி விட்டுருப்பான். அந்த சோப்செட்ட பையன் தானே? இல்ல ஜான், நீ ரொம்ப கீழ்ப்படியாம அப்பா அம்மா வச்ச கேட்காம இப்படி இருக்கிறீங்க. ஏசப்பா நமக்கு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம கீழ்ப்படியணும். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உன் பெற்றோருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? நான் இது தெரியாம எங்க அப்பாவுக்கும் அம்மாவும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டேன். அப்படி பேசக்கூடாது. ஆமா, நான் கீழ்ப்படியாம இருக்கேன்னு தான் என்ன செஞ்சேன், காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். ஏ பிள்ளைங்களா, நீங்களும் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுவீங்களா? கீழ்ப்படிங்க. ஏசப்பாவுக்குள்ள என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சரி, எல்லாரும் ஜானுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாமா? தம்பிகளா, ஜானுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா? அவன் கீழ்ப்படிய மாட்டான். அதனால இயேசுபா கிட்ட நம்ம சொல்லி அவனை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் கீழ்ப்படியதுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் விசேஷமா ஜானையும் இங்க விபிஎஸ் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கீழ்ப்படியத்தக்கதான கிருபைகளையும் வரங்களையும் நீங்க கொடுங்க. இயேசுப்பா, ஜான ஆசீர்வதிங்க, கீழ்ப்படியதுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். சரி பிள்ளைங்களா, நான் கீழ்ப்படியதுக்கு கற்றுக்கிட்டேன், நீங்களும் கீழ்ப்படிங்க, சரியா? சரி, இப்போ ஒரு டான்ஸ் போடலாமா? போடலாமா? அந்த சோப்பு சட்டை அக்கா வேண்டாங்கிறா. போடுவோமா? சரி, பார்ப்போமா?
அப்புறம் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது